ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டிஃபெண்டிங் T20 வேர்ல்ட் கப் சாம்பியனான இந்தியா நேற்றும் தங்களுடைய கப்பை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நேற்றிரவு நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இந்தியா சூரியகுமார் யாதவ் தலைமையில் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். நேற்று மேட்ச்சில் டொஸ்ஸை வின் பண்ணது நியூசிலாந்து தான். அவங்க செமிஃபைனல்லையும் சேஸ் பண்ணி வின் பண்ணதால நேற்று ஃபைனல் மேட்ச்லையும் போலிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இனித்தான் இந்தியாண்ட பேட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்தியாண்ட பிளேயிங் லெவலில் எந்த மாற்றமுமே நடைபெறல. அதாவது ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான். ரெண்டு பேருமே அக்ரெசிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலயும் அபிஷேக் சர்மா இன்னும் ஃபாஸ்டா விளையாடி 21 பால்ல 52 ரன் அடிச்சாரு. இப்படி ஒரு ஃபைனல் மேட்ச்ல இப்படி ஒரு ரன் ஸ்கோர் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கான முக்கியமா காரணமா பார்க்கப்படுறது அங்கால பக்கத்துல பேட்டிங் செஞ்சு இருந்தது சஞ்சு சாம்சன். இவர் இவருக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவர்னா அவர் ஒரு ஸ்டெடியா அந்த ஸ்கோரை நகர்த்தி கொண்டு போயிருக்க. அதாவது அபிஷேக் சர்மா மைண்ட் ஃப்ரீயா எல்லா போலையுமே ஸ்ட்ரைக் பண்ணி விளையாடினார். இப்படி இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாவே போய்கொண்டு இருந்த தருணத்துல தான் ஷாட்னர் சரியான ஒரு ஸ்கெட்சை போட்டு ரச்சின் ரவீந்திராண்ட கையில போலை கொடுத்து ஒயிட் கிறிஸோட ஒரு போலை போட வச்சு அதை அபிஷேக் சர்மா எப்படி அடிப்பாரோ அதுக்குரிய ஃபீல்டிங்கை செட் பண்ணி கடைசியில டிப்ல தூக்கிட்டாங்க. என்னதான் அபிஷேக் சர்மா அவுட் ஆயினாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 98 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்ப நியூசிலாந்து நடிச்சிருக்கலாம் அபிஷேக் சர்மான விக்கெட் நாங்க எடுத்துட்டோம், இதுக்கு பிறகு இந்த மூமெண்டம் உடாச்சு இந்த மேட்சை அதாவது ஃபைனல் மேட்சை எங்கட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். பட் அங்கால நின்றது சஞ்சு சாம்சன், புதுசா வந்தது இஷான் கிஷன். ரெண்டு பேருமே திருப்பி இதே மாதிரி ஒரு ஃபார்மை கன்டினியூ பண்ணிக்கொண்டே போனாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் இதே மாதிரியே இந்த மேட்சில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் போட்ட இந்த பார்ட்னர்ஷிப்பால 105 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி இந்தியாவை எப்படியும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு கொண்டே வச்சுட்டாங்க சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும். இதுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு கட்டம் வருது இந்தியன் டீமுக்கு. நீசம் போல் போடைக்க சஞ்சு சாம்சன் 89 ரன்லையும் இஷான் கிஷன் 54 ரன்லையும், அதுக்கு பிறகு அதே ஓவர்லயே சூரியகுமார் யாதவ் 0 ரன்லையும் அவுட் ஆறாரு. இந்த ஓவர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும் என்றுதான் எல்லாரும் ஜோதிச்சாங்க. பட் இந்த விக்கெட்ஸ் விழ முதலே இந்தியன் டீம் நல்லா ஸ்கோர் பண்ணதால இந்த விக்கெட்ஸ் விழுந்தாலும் அவங்களால மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படி நீசம் போட்ட அந்த ஓவர்ல 3 விக்கெட்ஸ் போய் அந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு பிறகு ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் எப்படி கேட்டீங்கன்னா இவங்கள மாதிரி ஃபாஸ்டா பேட்டிங் செய்யல. பட் அவங்க அந்த பிச் ஸ்லோவா இருந்தபடியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போல்ல ஃபேஸ் பண்ணி பிறகு ஹர்திக் பாண்டியா ஒரு 6 4 அடிச்சு அதுக்கு பிறகு ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக உள்ள வந்த டூபே 8 பால்ஸ்ல 26 ரன்ஸ் அடிச்சு இந்தியா 20 ஓவர்ஸ்ல 255க்கு 5 விக்கெட்ஸ் என்ற ஒரு ஸ்கோரை எட்டக்கூடிய மாதிரி இருந்தது. இதுக்கு பிறகுதான் நியூசிலாந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. டிம் அண்ட் ஃபின் அலன் தான் ஓப்பனிங் விளையாடுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிக்க ட்ரை பண்ணி கொண்டே இருந்தவங்க. ஏனென்றா கலைக்கிற ஸ்கோர் அவ்வளவு பெரிய ஸ்கோர். ஃபின் அலனால செமிஃபைனல்ல அவர் காட்டின பெர்ஃபார்மன்ஸுக்கு ஃபைனல்ல அந்த அளவுக்கு அவரால் பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியல. காரணம் என்னன்னா சூரியகுமார் யாதவ் பிரில்லியண்டா யோசிச்சு அக்ஷர் பட்டேல பவர் பிளேக்ல போட வச்சபடியா அவர் அவுட் ஆகிக்கொண்டு போயிட்டார். நேற்று நாங்கள் போட்ட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ன்ற அந்த வீடியோவில் நாங்கள் இதை சொல்லியிருந்தோம். அதாவது கட்டாயம் அக்ஷர் பட்டேல பவர் பிளேக்கை போடணும், கொஞ்சம் ரன்ஸை கொடுத்தாலும் ஒரு விக்கெட் உடைச்சா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கக்கூடிய வெள்ளமை அக்ஷர் பட்டேலுக்கு இருக்குண்டு. அதே தான் நேற்று மேட்சில் நடந்தது. அதுக்கு பிறகு பேட்டிங் ரச்சின் ரவீந்திராவை பும்ரா தன்னுடைய சரியான எக்ஸிக்யூட்டரால ஒரு ஸ்லோ போலை போட்டு அவர் அவுட் ஆகுறார். அங்க எப்படி இங்க பக்கம் விக்கெட் விழுந்தோடு இருந்தாலும் அங்கால ஒரு தனி மனுஷனா டிம் தன்னுடைய ஒரு என்னோட அக்ரெசிவான ஒரு பிளேயிங்க காட்டிக்கொண்டு இருந்தவர். பட் அவரும் அன்பார்ச்சுனேட்லி வருண்ட சுழலுக்காக சிக்கி அவரும் தன்னுடைய விக்கெட் கொடுக்குறாரு. இதுக்கு பிறகு பேட்டிங் கிளென் பிலிப்ஸ், டேரி மிச்சல், சாப்மேன் இந்த 3 பேரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸை காட்ட அவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆகிக்கொண்டே இருந்தவங்க. ஆனா அங்கால சைட்ல நின்று தன்னுடைய டீமை எப்படியாவது ஃபைனல்ல கப்படிக்க வச்சிருவோம்ன்ற ஒரே நம்பிக்கையை கொண்டு ஷாட்னர் தன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே இந்த மேட்ச்ல காட்டியிருந்தார். அவரையும் பும்ரா தன்னுடைய பிரில்லியன்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோ போல்ல போட்டே போல்ட் எடுத்துட்டார். பிறகு பேட்டிங் எல்லா பிளேயர்ஸும் போலர்ஸ்ன்றதால அவங்க அந்த விக்கெட்டும் கன்டினியூவா போய்கொண்டே இருந்தது. ஸோ இதால 19
10வது ஓவர்ல அபிஷேக் சர்மா bowling போடுறார். கடைசியா அந்த விக்கெட்டையும் எடுக்கிறார், அதாவது கடைசி விக்கெட்டையும் எடுக்கிறார். இதால வந்து இந்தியா என்ற டீம் டிஃபெண்டிங் சாம்பியன், T20 வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன், அடுத்த முறையும் தங்களுடைய கப்பை வந்து ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ஆகவே தொடர்ச்சியா 2 முறை கப் அடிச்சன்ற ஒரு பெருமையை வந்து இந்தியா டீம் அடைஞ்சிருக்கு, அதுவும் சூரியகுமார் யாதவ் தலைமையில. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணின இந்தியன் கேப்டன் வரிசையில MS தோனி, ரோஹித் சர்மா, அடுத்தது சூரியகுமார் யாதவும் அந்த வரிசையில போய் ஜாயின் ஆயிருக்கிறார். இந்த மேட்ச்ல வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு கிடைச்சா ஜஸ்பிரீத் பும்ராக்கு தான். ஏன்னா 4 ஓவர்ஸ் ஓவர் பண்ணி 15 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் எடுத்தாலே இவருக்கு இது கிடைச்சது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் யாரு கிடைச்சான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சஞ்சு சாம்சனுக்கு தான் இந்த பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் ட்ராஃபி வந்து கிடைச்சது. எனக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 பார்த்ததுல மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசன் கிடைச்சது. அது என்னன்னு கேட்டோம்னா, எங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க எத்தனை சவால்கள் தடைகள் வந்தாலும் அதை நோக்கி இன்னும் எங்களோட பயிற்சிகளை கூட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்க எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் நினைக்கிற கோலை அடைஞ்சே தீர்வோம் எங்களுக்கு ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு. நான் யாரை பற்றி சொல்றேன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சஞ்சு சாம்சனை பற்றி தான். இவருடைய லைஃப்ல வந்து தொடக்கத்திலிருந்து லாஸ்ட் மட்டும், அதாவது இந்த T20 வேர்ல்ட் கப்ல பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் ஒரு ட்ராஃபி வாங்குறது மட்டும் அவருடைய லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸை பற்றி அடுத்த வீடியோவில், அதாவது நாளைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இப்படி நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணுமாண்டா, யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு வந்து சேர்க்கணுமாண்டா இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டால பார்க்குறாங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.